ஐயா வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப் நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? வாட்ஸ்அப், டெலகிராம் எதுல இருக்கீங்க? வாட்ஸ்அப்ல இருக்குங்க ஐயா. ஆ. ரெண்டுலயுமே டெலிகிராம் ரெண்டுலயுமே இருக்குங்க ஐயா. ஓ, டெலகிராம்ல போடுற செய்திலாம் பார்க்குறீங்களா? ம். நான் பாக்குறேங்க ஐயா. என்ன என்ன பேர்ல இருக்கிறீங்க? என்ன பேர்ல இருக்கிற நடராஜன்? நடராஜன் ஓ, நடராஜன். சரி, நடராஜன் பேர்ல தாங்க. சும்மா ஒரு செய்தி அனுப்புங்க. சும்மா வணக்கம் சொல்லி. சரிங்க ஐயா. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் சும்மா அனுப்புங்க. அதை நான் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு தெரியல நீங்க அனுப்புறேங்க ஐயா. நீங்க ஆ, ம், ம். ஆ. என்னதான் இன்னைக்கு அவங்க வரல எடுத்துருது. அமெரிக்காவில இருந்து வரல எடுத்துருது. ம். அமெரிக்கா வரல. செய்தி போட்டிருக்காங்க, இன்னைக்கு வரல. பரவாயில்ல, உடனே செய்தி போகுது, உடனே செய்தி வருது பாருங்க. வரலைங்கிற செய்தி உடனே போட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அமெரிக்க நேரம். இது அமெரிக்காவுக்காக இது நேரம். அடுத்து ஸ்வீடனுக்கான ம். நேரத்தை உற்பத்தி. ஸ்வீடன் இப்போ ஸ்வீடனுக்கு சேர போகிறப்ப $200 கட்டியிருப்பாரு. அவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அநேகமாக அது ம். காலையில் ஸ்வீடனுக்கு வந்து நம்மளை விட அவன் 3.5 மணி நேரம் பின்னாண்ட போகிறாங்க. நாம் அவங்கள 3.5 மணி நேரம் முன்னாண்ட போகிறோம். மணி இப்போ 4ன்னா அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க மணி அங்கே வந்து மணி 12, 12:30 இந்த மாதிரி. சரி. ம். சரிங்க. அஹ் மணிகண்டன் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். போட்டீங்களா? ம். போட்டிருக்கேங்க. சரி, நல்லது. இந்த உண்ணா நோன்பை முடிக்கின்ற பொழுது சுகமே சூழ்க, அதுவா? சுகமே சூழ்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஓ, அதுதான் நீங்களா? சரி 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 சரி. ஆமாங்க ஐயா. ஓ, நான் அப்படியே உங்க பேர் போட்டு போட்டு பார்த்து வரல. என்னடா இப்படி வருதுன்னு பார்த்தேன். சரி, சுகமே சூழ்கன்னு தான் போட்டிருக்கிறீங்களே. அதே சுக. ம். ரைட். எங்க இந்த பேரை பிடிச்சிங்க? ஐயா நல்ல வார்த்தையா இருக்கேன்னு போட்டாங்க ஐயா. வேற அது பேரவே காணமே அதுல பார்த்தேன். சரி சரி, நல்லது 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 நல்லது. அதனால தப்பு இல்லை. அது நீங்க தான். நான் பேர் போட்டு போட்டு பார்த்தேன். இங்கட பேரவே காணுமே, பேரவே காணும்னு. ம். சேலம் நடராஜன், நீங்க சேலமா? சேலம் ஆத்தூரா? சேலம் ஆத்தூர் தலைவாசலுங்க ஐயா. ஓ, ஆனா எந்த மாவட்டத்துக்கு வருது உங்களுக்கு? ஆத்தூர் எந்த? சேலம் மாவட்டம் ஐயா. நான் எப்படின்னா சேலம் மாவட்டம், இந்த பக்கம் திருச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் மூணுக்கும் சென்டர் ரொம்ப பக்கம் எல்லாமே. எனக்கு எல்லாமே லாஸ்ட். சேலம் மாவட்டம் எண்டு. ஓ, விழுப்புரம் மாவட்டம் எண்டு. திருச்சி மாவட்டமும் எண்ட்ல இருக்குங்க ஐயா. அப்படி மூணுக்கும் எண்ட்ல இருக்குங்க ஐயா. ஓ, ஆனா அப்படி நான் வருது. இருக்கிறது சேலம் மாவட்டம் ஐயா. நான் சேலம் மாவட்டம் தான் இருக்குங்க ஐயா. ஓ, இந்த பக்கம் சின்ன சேலம், இந்த பக்கம் பெரம்பலூர், திருச்சி. அப்படி வந்துடுறீங்க. ஆமா. திருச்சி உங்களுக்கு ரொம்ப பக்கமா? திருச்சி? ஆமா. திருச்சி எங்களுக்கு 55 கிலோமீட்டர் வருங்க. 60 கிலோமீட்டர் வருங்க ஐயா. ஓ. சேலமும் திருச்சி ஒரே கிலோமீட்டர் தாங்க ஐயா எனக்கு. ஓ, சரி சரி சரி. வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம். ஒரு நாளைக்கு சந்திக்கலாம். அது எப்படி சந்திக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சந்திக்கிறதை விட இதுதான் ரொம்ப மலிவு. சந்திச்சா கூட மரியாதை இருக்காது, செலவாகும். அதனாலதான் நிறைய பேர் 2, 3 பேர் கூப்பிட்டாங்க. நான் வர்ற மாதிரி இல்லைங்க அப்படின்ட்டு நான். நம்ம இவரு கூட ஆஹ், ஆஹ், நிறைய பேர் அது கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிடுறதுனால நமக்கு என்ன நன்மை? நிறைய பேர் கூப்பிடுறதுனால என்ன நன்மை? அங்க கூப்பிடுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இந்த அவங்களுக்கு தான் செலவு. யாரு கூப்பிடுறவங்களுக்கு தான் செலவு. அவங்க சும்மா காதில் கட்டு. நான் நிறைய கூட்டத்தை நடத்தி பார்த்தாச்சு. அது விட இதுதான் பெஸ்ட். ஏன்னா அது வந்து அரை மணி நேரம் ஒரு இது அப்படி இல்லை. தினம் 10 தடவை சம்பாதிக்க. தினம் நீங்க 10 தடவை நீங்க தினம் வந்து 10 ஆமாங்க. தடவை நீங்க சந்திக்கலாம். 7 தடவை 6 தடவை சந்திக்கலாம். இந்த மாதிரி சந்திப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு இன்னைக்கு குருகுல கல்வி கூட சாத்தியம் கிடையாது. குருகுலங்கிறது எப்பயுமே குருகுல கல்விங்கிறது எப்பயுமே ஆசிரியர் சந்திச்சுட்டே இருக்கிறது, எப்பயுமே கேட்டுட்டே இருக்கிறது. அவனுக்கு சந்தேகம் தேர்ற வரை கேட்டே இருக்கும். இது என்ன பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து விலங்கு அப்படி இல்லை. சொல்லித்தர தேவையில்லை, பிறந்தரும் எந்திரிச்சு ஓடிடும். விலங்கு அப்படி கிடையாது. மனிதனுக்கு விலங்குக்கு எங்க மாறுபடுறான்னா, இப்ப மனிதனை விட உடல் பலத்தில் அதிகமானது ஒரு ஆடு. பிறந்தோடனே எந்திரிச்சு ஓடிடுது. ஆனால் மனிதன் நடப்பதற்கு எத்தனை நாடு ஆகுது பாருங்க.
இதுல தான் மாற்றம் அடைகிறது. இதுல தான் அவன் சிக்கிக்கிறான் அவன். இதுதான் அதுல அவன் வந்து ம். ஆமாங்க. அப்போ ஏன்னா அது வந்து உடலால் நடக்கக்கூடியது, இவன் மனதால் நடக்கக்கூடியவன். ரெண்டாவது அறிவு வளரணும், அறிவு வளரணும், கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதனால இதுல மாட்டிக்கிறாங்க. இதுல வந்து தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் இருந்தா தானே அந்த அந்த விலங்கு நிலையிலிருந்து மாறி அறிவு நிலையில் தெளிவடையணும். இப்ப அறிவு நிலையில் தெளிவடையணும், மன வலிமை ரெண்டும் இருக்கணும். அப்பதான் இதுல இந்த நீர் மருத்துவம் செய்ய முடியும். இப்ப நீர் மருத்துவத்தை ஏன் ஆராய்ச்சி பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, நீர் மருத்துவம் வந்து பரிணாம புரட்சியை தர்றதுனால தான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. நீர் மருத்துவம் வந்து பரிணாம புரட்சியே தரக்கூடியது. அதுதான் இங்க பிரச்சனையே. வெறுமனே இவங்க நினைக்கிற மாதிரி. அதனாலதான் இவ்வளவு போராட்டம். நான் ஏன் எல்லாத்தையும் இழுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இது பெரிய புரட்சி உண்டாக்குற சமாச்சாரம். அதனாலதான் இவ்வளவு மெல்ல இது போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த புரட்சியே மாத்துது. நம்மளுடைய உணவு பஞ்சத்தையே மாத்துகின்ற பொழுது யார் இது சிந்திப்பாங்க? உணவு பஞ்ச எனக்கு உணவு வேணும்னு நினைக்கிறே தவிர, உணவு இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிற நிலை வருகின்ற பொழுது உணவு பஞ்சமே தீர்ந்து போயிடும். ஆனால் இப்ப பிரச்சனையே வந்து அந்த பரிணாம புரட்சியை புரிந்து கொள்ளாத வேறுபாடு தான் சாபக்கேடுது. அதனாலதான் அவன் உளறிட்டே இருக்கான், வெள்ளைக்காரன் உளறிட்டே இருக்கிறான். இப்ப கூட என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நான் அறிவியல் படிக்கிற பழக்கம், எப்பவுமே அறிவியல் தான் பார்ப்பேன். நான் அந்த செயற்கை நுண்ணறிவுல கேள்வி கேட்கறேன். இந்த மாதிரி மனிதனுக்கு ஏன் வந்து 3 பரிணாமத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது? 4வது பரிணாமம் 4ல இருந்து 11 வரைக்கும் மூளை மட்டும்தான் சிந்திக்கிறது. ஆனால் ஏன் வந்து இந்த கண்ணுக்கு 3 மட்டும்தான் தெரியுது, மூளைக்கு ஏன் 11 தெரியுது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் விளக்கம் சொல்றான், ஒரு ஆச்சரியமான விளக்கம் சொல்றான். இப்ப இந்த பரிணாமம் சொல்றது என்னங்கிறீங்க நீங்க? நீள அகல உயரம், இந்த 3 தான் பரிணாமம். நடராஜ் இல்லையா? ம். ஏதோ அலைவரிசை போயிடுச்சு தெரியுது. அலைவரிசை நடராஜ், அதாவது சுகமே சூழ்க, நல்ல பேர் தான் வச்சிருக்காரு. சரி, நம்ம கேட்க நினைச்சேன் அந்த பரிணாமத்தை பத்தி. மூளையினுடைய பரிணாமம், கண்ணினுடைய பரிணாமம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணு வந்து 3 டைமென்ஷன் மட்டும்தான் தெரியும். ஆரோக்கியம் வந்து தெரியாது கண்ணுக்கு. ஆரோக்கியம் பண்ணுவது 4வது டைமென்ஷன். அது கணக்கு போட்டு கண்டுபிடிக்கும். இப்ப நம்ம கண்ணை பார்க்கறதுல உருவம் தானே, நீள அகல உயரம், இந்த 3 மனுஷனுக்கு தெரியும். விலங்குகளுக்குலாம் அப்படி தெரியாதுங்க. சில விலங்குகளுக்குலாம் நீள அகல உயரம்னே தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் நீள அகல உயரம் தெரியும். சில விலங்குகளுக்கு தெரியவே தெரியாது. சில விலங்குகள் இப்போ இந்த ஒரு புள்ளி மட்டும் தெரியும், நேர்கோடு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இடது பக்கமா வலது பக்கம் திரும்ப தெரியும், உயரமா போக தெரியாது. விலங்குகளுக்கு இது மட்டும்தான். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் முழுமையாக 3 பரிணாமத்தை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு? மனிதனுக்கு மட்டும்தான். இது ஆச்சரியமான விஷயம். விலங்குகளுக்கு கூட அந்த 3 பரிணாமம் புரிந்து கொள்ள முடியாது. விலங்குகள் கூட 3 பரிணாமத்தை புரிந்து கொள்ள முடியாது. நான் அதை இன்னைக்கு விளக்கமா அதை படிச்சு நான் அந்த செயற்கை நுண்ணறிவுல கேள்வி கேட்டங்காட்டி நமக்கே புரியுது. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் சொல்றான், மூளைக்கு வந்து கணக்கு போடும் திறன் தான் அதிகம்ங்கிறான். அந்த 7ல இருந்து 11 வரைக்குங்கிறான். அந்த 3ல இருந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, இந்த 11, அந்த 11 எதை விட்டு நடராஜுக்கு விட்டு எடுக்குதா? சரி சரி, அங்க சரியா அளவரிசை. இப்பதான் இன்னைக்கு அளவரிசை வந்துருச்சுன்றது என்ன, இந்த ஃபைபர் நெட்டு. ஃபைபர் நெட் வந்தங்காட்டிட்டு இப்ப பேச முடியுது. நான் பேசுறது எல்லாம் தெளிவா கேக்குது இல்ல? நடராஜ் கேக்குது, கேசவனு கேக்குது, எல்லாத்துக்கும் கேக்குதே இல்லையா? இங்க தெளிவா இருக்கு. விரைவில் இந்த 200 ரூபாய்க்கு வந்துடும். 200 ரூபாய்க்கு 100 கேபிஎஸ், 200 ரூபாய்க்கு 100 கேபிஎஸ் கொடுக்க போறதா தமிழக அரசு சொல்லியிருக்கா இல்லையா? அது வந்துடும் இந்த விரைவில். வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம். அதையே அது வாங்கிட்டு நல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போறாங்க. அது ஒரு புரட்சி உருவாக்கலாம். அப்போ வந்து இன்னும் வந்து நம்ம வந்து வகுப்பு நல்லா கவனிக்கலாம். செலவில்லாம, இன்னும் குறைந்த செலவில் நம்ம வந்து ரொம்ப வசதி. அந்த இன்டர்நெட் வந்து தமிழக அரசு நல்ல, அவர் பேர் என்ன, பழனிவேல்ராஜன், பிடிஆர், அவர் தான் அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்காரு. அவர் கூட அறிவிச்சிருக்காரு 100 MBPS ஸ்பீடில் வந்து 200 ரூபா செலவில் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய வேலை தான். அது நம்ம மாதிரி எங்க மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 200 ரூபா செலவுல வீட்டில் ஒன்று போட்டோம்னா எவ்வளோ ஸ்பீடு தெரியுங்களா? பயங்கர ஸ்பீடு. அடேங்கப்பா, இதெல்லாம் பெரிய புரட்சி தான். அதெல்லாம் இது தமிழ்நாடு அரசு பண்ண போகுது. சரி, இல்லாட்டா மாசம் நமக்கு வந்து இதுலேயே ஒரு 1000-2000 செலவாகும்.
எனக்கே 5 GB நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். 6,000 ரூபா 7,000 ரூபா வருஷத்துக்கு. பிஎஸ்என்எலுக்கு 3000, ஜியோவுக்கு 3,999, 7,000 ரூபா எனக்கு வருஷத்துக்கு இதுக்கே செலவாது. அஹ் இதுவே பத்துறதில்ல. இப்போ இந்த கிளாஸ் இருக்குன்னா பத்த மாட்டேங்குது. அதனால தான் நான் இப்போ இது போட்டு இந்த ஃபைபர் போட்டிருக்கேன், ஃபைபர் கேபிள். இதுவே மாசத்துக்கு 900 ரூபா வருது. இப்போ 1000 ரூபா வருது இதுக்கே. இப்போ வருஷத்துக்கு 12,000 ரூபா வருது. அடேங்கப்பா, ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. வகுப்பு நடத்துனே இல்லையோ, எனக்கு செலவு 12,000 வருது. அது போக கைபேசி செலவு அதுக்கு ஒரு 3,000. ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஏதோ இந்த தமிழக அரசு வந்து 200 பார்த்தா ஒண்ணுமில்லாம இருக்குது, வகுப்பு இவ்வளவு செலவாகுது. ம் இதுக்கே எனக்கு வருஷத்துக்கு ஏகப்பட்ட செலவாகுது இதுக்கு. அது போக கேமரா இதுக்கே நமக்கே ஒரு சாதாரண எனக்கே வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் செட்டு வேற மாத்தணும். இந்த கணக்கு போட்டு பார்த்தேன், இவ்வளவு செலவாகுது. பார்த்தா ஒண்ணுமில்லை, இவ்வளவு செலவாகுது. சரி, பாப்பா என்ன நடக்குது. சரி, அவர் நடராஜ் விட்டு விட்டு எடுக்க மாட்டேன் தெரியுது. விண்வெளி சக்தி விண்வெளி சக்தியிலிருந்து சக்தியை பெற்று வாழும் விண்வெளி சக்தியிலிருந்து சக்தி பெற்று வாழும் முறையை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது, இந்த உண்ணா நோன்பு முடிக்கிறப்ப பத்தி நம்ம பேசுறோம். உண்ணா நோன்பு இப்ப இது நல்ல தேர்ச்சி அடைந்த மாணவன் என்ன பண்ணணும்னா, இப்ப என்கிட்ட சக்கரை நோயாளி இருக்கிறாங்க, அப்புறம் அசைவத்தை பின்பற்றி வாழ்றவங்க, பாலும் அசைவம் தான், இவங்களாம் இருக்கிறாங்க. இந்த உண்ணா நோன்பை தொடங்குவது யார் வேணா, எந்த முட்டாளும் கூட உண்ணா நோன்பை தொடங்க முடியும். ஆனா முடிக்கிறப்ப மிகச்சிறந்த அறிவாளிகளால் தான் உண்ணா நோன்பை முடிக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2016ல் டாக்டர் ஓஸ்மி அவர் அந்த ஆட்டோ பேக்கின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் இதான் அவர் சொல்றாரு. ஆட்டோ பேக் இதில் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ஓஸ்மி டிஸ்கவர்டு த ஆட்டோ பேக்கி. அப்படி ஆட்டோ பேக்குன்னு ஒரு கிரேக்க சொல். இந்த ஆட்டோன்னா தானாகவே, பேக்கின்னு சாப்பிடுதல், தானாகவே சாப்பிடுதல். அதில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் உண்ணா நோன்பு இருன்னு சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 18 மணி நேரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாரு. ஆனால் ஒரு நாள் உண்ணா நோன்பு இருந்து எப்படி உடம்பெடை குறையும்? ஒரு நாள் நாம் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் வெங்கடேசன் சொல்கிறாரு இல்லையா, நான் ஏன் இந்த கலையினை செய்கிறேன் அப்படின் பொழுது, நான் பழங்களை சாப்பிட்டால் வேக வைத்த வாடையோடு 2 மணி நேரத்தில் வெளியேறி விடுகிறது, உடல் எடையும் கூடுவதில்லைங்கிறாரு. நல்ல முயற்சி, நல்ல கண்டுபிடிப்பு. அதற்கப்புறம் நான் சாதாரண உணவை நான் சாப்பிடுகின்ற பொழுது, சோறு மற்றும் சப்பாத்தி இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்னோட உடம்பு 4 கிலோ 5 கிலோ கூடுதுங்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் கூடிச்சுன்னா எடை நான் பார்த்துருக்கேன். அவர் 62 கிலோ இடையில வெங்கடேசன் நான் சந்திக்கிறப்ப அவருடைய எடை 62 கிலோ. அவரை சந்திக்கிற வயசு 62 நான் சந்திக்கிறப்ப. இங்க இந்த டாக்டர் ஓசினோர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு ஒருக்காவது நீங்க என்ன இருங்க ஃபாஸ்டிங். அதாவது ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டி. ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டி அண்ட் கில் கேன்சரைஸ் செல். பி ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ வீக். அது எப்படி வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க உண்ணா நோன்பு இருன்னு சொன்னா, அது எப்படி வாரத்துல 6 நாள் உணவு சாப்பிட்டு போட்டு வாரத்துல ஒரு நாள் மட்டும் உண்ணா நோன்பு இருந்தா என்ன குறையும் அதுல? புரியுதா நடராஜ்? அது எப்படி குறையும்? அவர் ஆராய்ச்சி பண்ணாம ஏதோ ஒரு செல்லை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு அவரு. நான் யோசிச்சுட்டே அது எப்படிடா குறையும்? என்ன குறையும்? அவர் என்ன வாரத்தை ஒரு தடவை நம்ம சாப்பிட்டாவே நான் விவரம் சொல்லிட்டேன். வெங்கடேஷ் நமக்கு இந்த ஆராய்ச்சி வெங்கடேசன் பண்ண காலத்து இந்த ஆராய்ச்சி தெரியல. இந்த டாக்டர் சொல்றது மண்டையை ஆட்டிட்டு போயிட்டே இருப்போம். இப்ப எப்படி டாக்டரா சொல்றது மண்டையாட்டிட்டு மாட்டிட்டு முடியல, இப்ப மருத்துவர் சொல்றது பூரா மண்டையாட்டிட்டு எல்லாம் மாக்கா மாதிரி சுத்துறோம். டாக்டர் ஒரு பக்கம் குழப்புறானுங்க, அது போக இந்த யோக மார்க்கம் அது ஒரு பக்கம் குழப்பிட்டு கிடக்குது, அது இயற்கை வைத்தியம் அதை விட குழப்பிட்டு கிடக்குது.
எல்லாம் மண்டை அடிச்சுட்டு குழப்படிச்சிட்டு. நல்ல வேலை இவர் சொல்றது ஒரு நோபல் பரிசு பெற்றவனுடைய குறையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்ப வெங்கடேசன் எந்த அளவுக்கு நமக்கு செய்தி கொடுத்துருக்கணும். நோபல் பரிசு பெற்ற ஆமாங்க ஒரு ஐயா. விஞ்ஞானி சொல்றது குறையை நம்ம கண்டுபிடிக்கணும். இது இந்த 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 அறிவு நம்ம எங்க இருந்து வந்திருக்குன்னு வெங்கடேசன் கொடுத்த அறிவு. அப்ப இதுக்கே நான் வந்து வெங்கடேசனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். நான் உயிர உண்மைங்க ஐயா. இது நமக்கு ரொம்ப மலிவா கிடைச்சிருக்குங்க ஐயா. நமக்கு அவ்வளவு மலிவா கிடைச்சிருக்கு அப்படி நமக்கு. இவ்வளவு மலிவா கொடுத்து இன்னும் மக்கள் அது பணம் கட்டுறது யோசிச்சுட்டே இருந்தேன். இவ்வளவு மலிவா கிடைச்சிருக்கு போரு. இதை யாரும் சிந்திச்சிருக்கவே மாட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். என்னடா இருந்தாலும் வாரத்துக்கு ஒருக்க ஒரு நாள் ஒருக்க சொல்றான். சரி அப்படி இருந்தா எப்படி உடல் எடை குறையும்? இப்ப என்னுடைய உடல் எடையை பார்த்தீங்கன்னா 58 கிலோ. நான் பாட்டுக்கு நினைச்சேன்னா என்ன வேணா சாப்பிட்டு ஒரே நாளே என்னால 3 கிலோ 4 கிலோ ஏத்த முடியும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஒன்னும் இல்லைங்க, பால் டீ மட்டும் சாப்பிட்டா போதும். காலையில பால் டீ, மத்தியானம் பால் டீ, சாயங்காலம் பால் டீ சாப்பிட்டாவே 3 கிலோ 1.5 கிலோ வித்தியாசம் காட்டும். நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. என்னடா அந்த அது ஒண்ணும் இல்ல. நம்ம கூடுதலா சாப்பிடுற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து வெளியே போறதில்ல. கூடுதலா சாப்பிடுற தண்ணி அந்த பாலோட சேர்ந்து கழிவோட சேர்ந்து கழிவு நீரா மாறிக்குது. அந்த இரவு தூங்குறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வயிற்று கீழே வந்து சிறுநீர் பள்ளது கிண்ணுன்னு ஏறி நின்றுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் வந்து ஏறி நின்றுக்கும். 3/4 லிட்டர் வந்தா 3/4 கிலோ சர்ன்னு ஒண்ணுக்கு போடுங்க ஒரு மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் குறைஞ்சிரு. இப்படி கவனிக்கிற நாம அப்படி இருக்கும் பொழுது இந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓ அப்படின்னா அப்படின்னு இவங்களுக்குள்ள பரிணாம அறிவிலே தெரியல. சரி அது என்ன வாரத்துக்கு ஒருக்கா மட்டும், ஏன் வாரத்துக்குல ஒரு நாள் டு ஒரு நாள் இடைவிட்டு அது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்றாரு. ஆகையினால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அந்த செல்லை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு தவிர நேரடியா மனிதர்களை ஒரு 100 பேச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டார். அப்படி வாய்ப்பே இருந்திருக்காது. ஒரு 100 பேரையோ ஒரு 50 பேரை சாம்பிளுக்கு உட்கார வச்சு இருந்து பாருங்க அப்படின்னு நிச்சயமா பார்த்துக்க மாட்டார். ரெண்டாவது வந்து புற்றுநோய் குணமாக்குன்னு அந்த தத்துவ ரீதியா சொல்லியிருப்பாரு தவிர இவர் வந்து நேரடியாக ஒரு 10 புற்றுநோயில கையில் எடுத்து ஒரு மருத்துவமனையில் வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இருந்து குணமாக்கின மாதிரி ரிசல்ட்டே கிடையாது. ஒரு தத்துவ ரீதியா நேரடியா அங்கதான் இருக்குது விஷயமே. அவர் ஒரு செல்ல ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. செல் எப்படி நடக்குது, அதான் அந்த செல்லு ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அது ஃபாஸ்டிங்கிறது என்ன பண்ணுதுன்னு எடுத்து பார்த்துருப்பாரு தவிர நேரடியா 10 பேர்த்து 20 பேர்த்து உட்கார வச்சு அப்படி பார்த்துட்டு நேரம் வந்திருக்கணும். இவர் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கூட 2016 கண்டுபிடிச்சாருன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. நேரடியா இவர் பயிற்சி கொடுத்தாரு. எப்படி நிறைய பயிற்சி மையத்தோட இப்ப கேன்சர் சென்டர் எத்தனையோ இருக்குது இல்லையா, இவர் எந்த கேன்சர் சென்டருக்கு அது போய் நான் கண்டுபிடிச்சதை பத்தி பேசி யாருக்காவது குணமாக்கி இருக்காருன்னா வரலாறே இல்லையே. எந்த ஹாஸ்பிட்டலையும் அப்படி சொல்றது இல்லைங்க ஐயா. ஆஹ் ஹாஸ்பிட்டலுமே அந்த மாதிரி பட்னி இருங்க சரியா போயிரும்னு சொல்றது இல்லைங்க ஐயா. சொல்ல போறது இல்லை. ஆனா அவன் கண்டுபிடிச்சு நோபல் பரிசே வாங்கிட்டான். கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கிட்டாங்க. இந்த காலையில் அமெரிக்காவில் ஏன் அமெரிக்காவில் அந்த ரவி பெருமாள் ஒருத்தர் கேட்டு என்ன ஆச்சு 2 மாசமா ஆளவே காணும்னு கேட்கும்போது சொன்னார் குடும்ப சூழல் கிளம்ப சுத்திக்கிட்டே இருந்து சொல்லும் பொழுது அவர் சொன்னார் அங்க வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி, அந்த உலக புகழ்பெற்ற கம்பெனி ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி வந்து உலக புகழ்பெற்ற கம்பெனி. அது அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்காவில் மிகப்பெரிய மருந்து தயாரிக்கிற கம்பெனி. அவர் அந்த கம்பெனியில ஏதோ அந்த கம்பெனிக்கு ஏதோ வேலையில இருக்காரு. அவர் என்னமோ தெரியல அங்க போயிருக்காரு. அப்ப போகும்போது நிறைய அந்த பல கோடி ரூபாய் வந்து இந்த அந்த மருந்து தயாரிக்க நிறுவனம் ஒரு இடத்துல கூட நீங்க சொல்ற மாதிரி ஓசினோரோசியை பத்தி செய்தியோ ஃபாஸ்டிங் பத்தியோ எந்த செய்தியும் இல்லை. மருந்தை கொடுத்துட்டே இருக்காங்க தவிர மருந்து பல கோடி ரூபாய் ஜான்சன் பேபி கம்பெனி ஜான்சன்ங்கிறது பெரிய நிறுவனம். அமெரிக்காவில் மிகப்பெரிய மருந்து தயாரிக்கிற நிறுவனம். பல கோடி ரூபாய் வந்து பல லட்சம் மில்லியன் டாலருங்கிறாரு. இதுக்கு வந்து எதுக்கு செலவு பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த நோய்க்கு பெயின் கில்லருக்கு மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறான். ஆனால் ஒரு இடத்துல கூட நோயை குணமாக்க முடியும் அப்படி இப்படி எந்த இடத்துலயுமே இல்லை. அவர் சொல்றாரு காலையில கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. அப்ப அமெரிக்கால என்ன நடக்குது நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு இப்படி உட்காந்து நல்ல வேலை அப்படி இருக்குங்காட்டி காலையில் பேசும்போது சொன்னார் அமெரிக்கா இப்படி நடந்துட்டு இருக்கு, நிச்சயமா ஹெல்த்தே கிடையாது, நாங்க எல்லாம் ட்ரெஸ்ஸுங்கிறாரு, பயங்கர மென்டல் அவுட்டுங்கிறாரு. ஒருத்தன் கூட மன நிம்மதி இல்லை. அந்த அளவுக்கு போதை பொருள் இல்லைன்னா அமெரிக்காவே இருக்காதுங்கிறாரு. போதை பொருள் இல்லை அப்படின்னா அமெரிக்காவே இல்லைங்கிறாரு. இல்லைங்க. ஆமா, நான் நல்ல வேலை நான் மெயின்டைன் வந்து இந்த நீர் மருத்துவத்தை கத்துக்கிறேன், எனக்கு தாமதம் பண்ற மன்னிக்கணும் ஐயா அப்படின்னாரு. சரி 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 ஏன்
இப்ப இந்த அம்மா பாரு இன்னைக்கு வரலைங்கிறது வந்து கனடா வந்து பதில் போட்டிருக்காங்க. ஐயா இன்னைக்கு வர முடியல அப்படிங்கிறது. அதுடைய தகவல் கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு நமக்கு வேணும். இந்த பொறுப்பு வரணும் ஐயா. அப்படி யாரும் வர்றது நான் வரல இந்த வகுப்புக்கு வர்றேன். காரணம் அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது பாருங்க. நான் உடனே வகுப்புக்கு வரலைங்கய்யா, நான் வெளி வேலையில். இப்ப உடனே வணக்கம் போடுறேன். அப்ப இந்த கவனம்ல ஒவ்வொரு அசைவும் நம்ம கவனிக்கணும். இவங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இலவசமாவா சொல்லி கொடுக்கலங்கிற என்ன நமக்கு வரும். எப்படி நடந்துக்கிறோனோ அப்பதான் ஆசிரியர் பின்னாண்ட போவோம். அவங்கள்ட்ட கூட நான் உண்மைங்க ஐயா. வலியுறுத்துறதே இல்லைன்னா அவங்களோட நிலைமை பார்த்து நான் வலியுறுத்துறதே இல்லை. நமக்கு ரொம்ப இருக்காங்க. நல்ல வேலை அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு $1300 சம்பாதிக்கிறது. கணவன் இன்னும் வெறும் $3000 ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். வெறும் $3000 வச்சு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. $3000 இவன் தம்ப ஒரு $4000 அது அப்படியே குறவடி பிடி வைக்கிற மாதிரி வெளிநாட்டுல வாழ்றது. வெளிநாட்டு வாழும் பொழுது அவ்வளவுதான். நீங்க வாடகை வீடு எல்லாம் முடிஞ்சே போயிடும். இவங்க தான் வீடே சொந்த வீடு வாங்கியிருக்காங்க, அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. சொந்த வீடு வாங்கி வட்டி கட்டி இருக்காங்க. சொந்த வீடு வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. என்னது சொந்த வீடு வாங்கி வந்துருக்கீங்க. கடன் கடன் வாங்கி கடன் கொடுத்த மாதிரி தான். கடன் வாங்கி கடன் கொடுத்தவங்க கேட்டா மரமேறி கை விட்டவங்க கேட்டாங்கிற மாதிரி. ரெண்டாவது அங்க எதுவும் இலவசம் கிடையாதுங்க ஐயா. அங்க எதுவும் இலவசம் கிடையாதுங்க ஐயா. எதுவும் இலவசம் கிடையாது, எல்லாம் டேக். அதான் சொல்றேன், எதுவுமே இலவசம் கிடையாது. நான் சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடத்துல சேர்ந்துருந்து நீ வெளியே போற வரைக்கும் எல்லாம் இலவசம் 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 இலவசம். நீ பாருங்க 60 வயசு ஆனவங்களுக்குள்ள பேருந்து இலவசம்னு சொல்ல போறாங்க. ஒரு 65 வயசு ஆனவங்களுக்குள்ள பேருந்து இலவசம்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பெண்களுக்கு பேருந்து இலவசம் மாதிரி ஆண் தான் ஆயிக்கு வச்சு ஆண்களுக்கும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவ்வளவுதாங்க ஐயா. அது இன்னும் நட்டமாக போறது இல்ல. வேற இல்ல வருமானம் சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. வேற இல்ல சாராயத்துல சம்பாரிச்சிருவாங்க. சரி, அப்ப அந்த அதை எடுத்து படிங்க நீங்க. அது இருக்கான்னு பாருங்க. அந்த ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு மனிதன் அத உண்ணா நோன்பை எப்படி முடிப்பது. ஐயா பக்கம் எத்தனைங்க ஐயா? இப்பதான் நான் படிச்சிருந்தேன் உண்ணா நோன்பை எப்படி முடிப்பதுன்னு பார்த்து. அது ரொம்ப கவனமானது. அப்ப இதோட சக்கரை நோயோ, இப்ப இந்த சக்கரை நோய் அல்லது மாமிசம் சாப்பிட்ற நோய் அதெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இது எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி செய்தியில எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நீங்க நாளைக்கு நீங்க ஒரு வைத்தியம் சொல்ல போறீங்க, ஒரு மருத்துவம் சொல்ல போறீங்கன்னா அவனுக்கு இந்த முடிவுல இருந்திருக்கணும். இப்பதான் நான் பார்த்தேன், பேசுறேன் உங்ககிட்ட. நானே பேச்சுவாக்கில் விட்டுட்டேன். அது ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி மனசுல இந்த பாருங்க 73ஆம் பக்கம். அப்படி படிங்க. 73ஆம் பக்கம் ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா இறைச்சி இன்னைக்கு நான் பார்த்தேன், ஒரு இது கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இந்த சைனாக்கார என்னென்ன சாப்பிட்றான்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன், பாத்தீங்களா? சைனாக்கார என்னென்ன திங்குறான்னு சொல்லிட்டு. சைனா பாத்தீங்களா? முதல்ல இதெல்லாம் அனுப்பியிருந்தீங்க. அத பாருங்க. நான் நினைச்சு பார்க்க முடியாத உயிரினத்தை அவன் சாப்பிட்றான். அந்த முதலையை சாப்பிட்றான்னு நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அத்தாச்சோட முதலை அப்படியே அந்த முதலையே 200 கிலோ இருக்கு, வாழே 100 கிலோ இருக்க மாட்டேன் தெரியுதுங்க. அதை வெட்டி பிரிச்சு போட்டிருக்காங்க ஐயா. பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் பாருங்க. நான் வந்து ஆட்டுக்கறி திங்கிறான், மாட்டுக்கறி திங்கிறான், சாரப்பாம்பு கேள்விப்பட்டா நீ உண்மையாலே சைனாட என்ன திங்கிறானே தெரியல. மனுஷனை தவிர ஒண்ணு உடல. நாய் அது ஒரு நாளைக்கு மட்டும், வருடத்திற்கு நாய் மட்டும் 1 மில்லியன் நாய்கள் உற்பத்தி பண்றானா. 1 மில்லியன் நாய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மில்லியன் 10 லட்சம் வச்சுக்கலாமே. 10 லட்சம் நாய்கள் வந்து. ஆமா, நம்ப முடியல. என்னடா நாய். அதுதாங்க இறைச்சின்னு வந்துட்டா அது வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் கரெக்டா வந்துட்டாரு. ஆட்டு இறைச்சியா இருந்தாரு, மாட்டு இறைச்சியா இருந்தாரு. இறைச்சின்னு வந்தா முடிஞ்சு போச்சு. இறைச்சின்னு வந்தா அங்க முடிஞ்சிட்டு அது நாய் என்ன பேய் என்ன. முதல மட்டும் அடேங்கப்பா, அந்த எப்படித்தான் புடிச்சிட்டு வரான்னு தெரியல. அந்த முதல சாதாரண ட்ரக்ல தூக்கிட்டு வரணும். அந்த முதலைய தூக்கிட்டு வந்தா தைரியமா தூக்கி கரெக்டா அந்த வாழை மட்டும் கரெக்டா நேக்க வாய்க்கு ஒரு டேப்பை போட்டானுங்க. முன்னத்தாளம் தூக்கி நல்ல பின்னாட கையை திருப்பி கட்டுற மாதிரி கட்டி விட்டுறானுங்க. கையை திருப்பி கட்டினா முதல்ல அசைறதே இல்லை. பின்னாடி டேப் போட்டு கட்டு, அவ்வளவுதான். அப்புறம் அந்த வெட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் சக்கரத்தை போட்டு அறுக்குறாங்க. சர்ன்னு கிரைண்டர் வச்சு அறுக்குறாங்க. அதுவே அறுக்க மாட்டேங்குது. அப்ப உயிரோடு இருந்தா என்ன போடு ஓடும் அப்பா.
பல கோடி ஆண்டுகளா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்குது. கோடாரில கூட கோடாரில வெட்டினா வெட்டி இறங்காது. அவ்வளவு பயங்கர வலிமையுடையதுங்க ஐயா. புரியுது, புரியுதுங்க ஐயா. நான் பார்த்தேன். ஆனா அப்படின்னா அது எப்படி ஜீரணமாகும்? அது எவ்வளவு ஹார்ட்னஸ் தெரியுங்களா அது? அத அறுத்து அறுத்து ஒரு வாழை வெட்டினாவே அது ஒரு வாழை வெட்டாம ஒரு வீட்டுக்கு ஒரு ஊருக்கே வாள் மட்டுமே கிட்டத்தட்ட 60 கிலோ இருக்கும். வாள் மட்டுமே. அந்த வாழை வெட்டுறதுக்கு அந்த ஓ! கோடாரி போட்டு வெட்டுறானுங்க. நான் பார்த்தேன். அதுக்கடுத்து நேத்து பூரா பார்த்து பார்த்து என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு காமிச்சேன். நாம என்னமோ ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சொல்ல அவன் பாரு என்ன சாப்பிடான்னு பாரு அப்படின்னு. அப்புறம் இந்த பாம்பு எந்த பாம்புன்னு கேட்டீங்கன்னா அந்த பாம்பு பேர் என்ன? ராஜநாகம். ராஜநாகத்தை எட்டா சூடு அப்பப்பப்பா எப்படி கொல்லுவான்னு பார்த்தேன். சரி ராஜநாகம் அது பேப்பர்ல காயத்துல போட்டு கட்டி வச்சிருக்கிறேன். அது பயங்கர வேகத்துல உள்ள சீறிட்டு இருக்குது. எப்படி சாப்பிடுக்கன்னு பார்த்தா அப்படியே சுருட்டி தண்ணி கூட வாளியில வச்சு வாளியிலே தண்ணி ஊத்தி வாளிக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி கரெக்டா 1 நிமிஷம் வைக்கிற டக்குன்னு செத்து போகுது. அட பாவிகளா, எனக்கு கையில பிடிச்சு அறுக்க முடியாது. கையில பிடிச்சி அவனை போட்டு போட்டு கரெக்டா என்ன பண்றாங்க, அத வளர்த்திட்டு இருக்காங்க. ராஜநாகத்தை வந்து சாப்பாட்டுக்கு வளர்த்துறான் நம்ம அதையே. அப்படி பார்த்தேன் நானு. ராஜநாகத்தை சாப்பாட்டுக்காக வளர்த்துறாங்க. ஏன் பாம்பு வளர்த்துறானுங்க? பாம்பு பண்ணியே வச்சு நடத்துறாங்க சாப்பாட்டுக்காகவே. அப்புறம் இவனுக்குலாம் எப்படி இவனுக்குலாம் நோய் அப்ப என்ன அவனுக்கு வந்து இம்யூனிட்டியே இருக்காதுங்க. யாரு இறைச்சி சாப்பிட்றானோ அவனுக்கு இம்யூனிட்டியே இருக்காது. அதனால அவனுக்கு அத்தனை நோய் அவனுக்கு. அப்புறம் அவனில எப்படி அவன் எல்லாம் நிரந்தர நோயாளிகள். அவங்க யாருமே ஆரோக்கியம் கிடையாதுங்க. ஆரோக்கியம்ங்கிறது பேச்சுக்கே இடம் கிடையாது. அதான் சரி அதை அப்படியே படிங்க. பக்கம் வையத்து வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். திருக்குறள் 50. ஒரு மனிதனுக்கு தேவையான நிலப்பரப்பளவு என்ன என்ற எத்தனாம் பக்கம் படிக்கிறீங்க? 73 ஐயா. இல்ல நான் வெறும் 73 சொன்னேன் ஐயா. சரிங்க ஐயா. உண்ணா நோன்பை எப்படி முடிப்பது அப்படி பத்தி 173க்கு எங்க போயிட்டீங்க ஐயா? போட்டுங்க. உண்ணா நோன்பை முடிக்கும் பொழுது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. அது நோயாளியின் நிலைமையும் உண்ணாவிரதம் இருந்த காலமும் எவ்வளவு நாட்கள் என்பதை பொறுத்தது. மரணத்தில் முடிந்த கீழ்கண்ட 2 நோயாளிகளின் சம்பந்தமான விவரங்களை தருகிறேன். மேற்படி மரணம் நிகழ்ந்த உபவாசத்தினால் அல்ல, உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. ஒரு முழு அசைவ உணவுக்காரர் சர்க்கரை வியாதியினால் துன்பப்பட்டவர் தன்னுடைய 1 வார உபவாசத்தை பேர்ச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட விளைவுகளால் மரணம் அடைந்தார். ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவாக வேக வைத்த உருளைக்கிழங்குகள். மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதித்ததில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக்கிழங்குகள் கடினமான சளியினால் சூழப்பட்டிருந்ததால் குடலின் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. மேற்படி அறுவை சிகிச்சை முடித்தவுடன் அந்த நபர் இறந்து விட்டார். முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் பழைய கடுமையான விஷங்கள் வெளிவந்து தங்கியிருந்தது. அது அடர்த்தியான பழச்சக்கரையான பேரிச்சப்பழங்களோடு சேர்ந்து கார்பனிக் அமில நுரைகளை பொங்கியதாலும் பிற பல விஷங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க இயலாமல் மரணம் ஏற்பட்டது. மேற்படி முதல் சம்பவத்தில் தக்க புத்திமதி கீழ்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். முதலில் வேதிக்கு கொடுத்திருக்க வேண்டும். பிறகு வேக வைத்த ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய பிராட்வேஸ்டும் கொடுத்திருக்க வேண்டும். உபவாசத்தை முடிக்கும் நீண்ட காலத்திற்கு பழங்கள் உண்ணக்கூடாது. நோயாளி உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவினால் சைவ காய்கறி உணவின் மூலம் முதலில் சுத்தம் செய்திருக்க வேண்டும். மேற்படி 2வது சம்பவத்தின் நோயாளி அவருடைய வயதிற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் தகுந்த முன்னேற்பாடுகள் இல்லாமல் உபவாசம் இருந்து விட்டார். மேற்படி 2வது நோயாளிக்கு அடிவயிற்றில் சூடான ஒத்தடம் கொடுத்த பிறகு எனிமா கொடுத்து அவருடைய பெருங்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும்.
ம் எனிமாவுடன் கடுமையான ஒரு மலமிளக்கியையும் உபயோகித்திருக்க வேண்டும். ம் அதன் பின் ஸ்டார்ச் இல்லாத பச்சை காய்கறிகள் கொடுத்திருக்கலாம். நீண்ட ம் நாட்களுக்கு பழம் கொடுத்திருக்க கூடாது. ம் மேற்படி 2 சம்பவங்களிலிருந்தும் எப்படி தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள். ம் ஆகவே உபவாசத்தை முடிப்பது பற்றி பொதுவான அறிவுரைகள் கூறுவது என்பது இயலாத காரியம். போதும் போதும். இதை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா நம்மள அந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து நம்மள அந்த பிரச்சனை கிடையாது. இப்ப நான் கூட சமீபத்துல ஒரு 82 வயது மனிதருக்கு சர்க்கரை நோயாளி, கடுமையான சர்க்கரை நோயாளி. அவர் பேரு அருணாச்சலம்னு பேரு. திருவள்ளூர் மாவட்டம். திருவேற்காடு மாரியம்மன் கோயில். திருவேற்காடு மாரியம்மன் கோயில் சொல்ல சென்னையில திருவேற்காடு மாரியம்மன் கோயில் பக்கத்தால இருக்காரு. அது ஆமாங்க. கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. அங்க நான் போயிருந்தேன். அவருக்கு அது கடுமையான வயசு 82, 83 தாண்டிடுச்சு. காலெல்லாம் பார்த்தா கட்டம் கரைன்னு கருத்து உடம்பே நாற்றம் எடுப்பி போயிடுச்சு. உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா, ஆஹ், பேத்தி வந்து எம்பிபிஎஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேத்தி வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்குது. அப்ப சரிங்க. பேத்திக்கிட்ட யோசனை கேட்கலாமில்ல? எம்பிபிஎஸ் படிக்கிறதானே, யோசனை கேட்கலாமில்ல? பையனுக்கும் சக்கரை நோய். இப்ப பையன் பேரு இளங்கோவன் நினைக்கிறேன். அவருக்கும் சக்கரை நோய். அப்பதான் நான் கவனிச்சேன். இதுக்கு வந்து அவங்க வந்து பெரிய பணக்கார வசதி உடையவங்க தான். அது எப்படியோ இருந்துட்டு போறாங்க. பணக்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியத்துல வீக்கா இருக்கானே. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நான் சொல்லி கொடுத்தேன். 3 நாள் தங்கி இருந்தேன். அவங்க ஏன்னா அவர் வந்து சிறுநீரை கட்டுப்படுத்த முடியல. சிறுநீரை போய்கிட்டே இருக்கு. மாத்திரை போடுறாங்க, மருந்து போடுறாங்க, சிறுநீரை நிக்கவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட இருந்து வெறும் பொறிகளில் வச்சே நான் கட்டுப்படுத்தினேன். கூடிய இருந்து சாப்பாடு கொடுத்து 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 இந்த 3 நாள் 4 நாளே அந்த சாதாரண உணவுல இருந்து திருப்பி விட்டேன். திருப்பி விட்டு அப்புறம் ஏற்கனவே நம்ம இயற்கை உணவோடு இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் இனிமாங்கிற அறிவு இருந்தங்காட்டி கொஞ்சம் இனிமா கொடுக்குற அறிவு அவன் இயற்கை கொஞ்சம் சம்மந்தப்பட்டவங்க. அதனால அதையும் கொஞ்சம் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு தப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தைரியம் வேணும் அவங்களுக்கு. இப்ப நான் போய் பக்கத்தால இல்லைன்னா அவங்க செய்யவா முடியும்? அவங்க புத்தகம் வாங்கி அது இதுக்கு வழக்கறிஞர் புத்தகம் படிச்சு எழுத்த புரிஞ்சுக்க போறாரு. கேள்வி கேட்டு 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 அது வழக்கறிஞர் எத்தனையோ வழக்கு பார்த்திருப்பாரு. ஆனா இந்த வழக்க புரிஞ்சுக்கிறதுன்னு சாதாரணமா கேட்கறேன். அதான் சொல்றேன். ஆமாங்க. காலையில கூட ஒரு தடவை கிட்ட பேசினாரு. அவர் பேரு புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில ஒருத்தர் பேசினாரு. நான் சொன்னேன், தமிழ் என் பொண்ணே தமிழ் ஆராய்ச்சியர் தான். என் பொண்ணே வந்து தமிழ் படிச்சிருக்காங்க. தமிழ் ஆராய்ச்சியாளர் தான், முனைவர் தான், கல்லூரி பேராசிரியர் தான். அவங்க வந்து தமிழர் வாழ்வும் நோன்புங்கிற தலைப்பு எழுதியிருக்காங்க. அது கடைசியில வெங்கடேசன் இனியெல்லாம் கடைசியில வருவாங்க. அவங்களுக்கே இன்னும் தைரியமா துணிச்சல் வரல. ஏன்னா விஷயம் வந்து ஜெர்மனியும் தமிழும் சேர்ந்துருக்குது. அதான் பிரச்சனையே. தமிழ்ல அது இதுக்கான ஆதாரமே கிடையாது. தமிழ்ல நீர்மருத்துவ ஆதாரம் ரொம்ப 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 குறைவு. ஆனால் ஜெர்மனி டாக்டர் தான் அது முறையா செஞ்சு பார்த்திருக்காரு. அவரு தான் இந்த உண்ணாவு நோன்பை பத்தி முழுமையா ஆராய்ச்சி பண்ணினதே அவரு. ஆராய்ச்சி பண்ண உடம்பு என்ன ஆகுன்னு கண்டுபிடிச்சது அவரு தான். அதான் இந்த உடம்பு இழைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது அவரு தான். இங்க இழைத்திருப்பான் யோகி நாம சொல்றேன் இந்த இடத்துல. நமக்கு இந்த புராணத்துல ஆதாரம் இருக்கிறத தவிர நேரடியா புராணத்துல ஆதாரம் இருக்குது. ஆனால் நேரடியா செஞ்சு காமிச்ச ஆதாரம் இல்லை. நேரடியா செஞ்சு காமிச்ச ஆதாரம் இல்லைங்க. இப்ப வரலாறு வந்து நிறைய சொல்லியிருந்தாலும் கூட இப்படித்தான் உடம்பு ஆகும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் கேசவன் ஐயா, இப்படிதான் உடம்பு ஆகும் அப்படின்னு யாராவது ஆடித்தரமா சொல்லியிருக்காங்களா? சொல்லலாம். நமக்கு தத்துவம் நிறைய இருக்கு. மெஞ்ஞானம் இருக்கு, தத்துவம் இருக்கு, நமக்கு இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கியம் எல்லாம் இருக்கு. ஆனால் நேரடியா இப்படித்தான் ஆகும், இந்த மாதிரிதான் உடம்பு ஆகும், இப்ப உடம்பு இப்படித்தான் எடுத்துக்குது அப்படிங்கிற செய்தி எங்க இருக்கு சொல்ல? சும்மா கடவுள் அருளால் மனிதன் வாழ்கிறான், அவன் இயற்கை ஆற்றல் எடுத்துக்கொள்கிறான், காற்றுல இருந்து எடுத்துக்கொள்கிறான். இந்த கதையெல்லாம் நானும் தானே இப்ப இந்த எல்லா இதுவும் தான் சொல்லியிருக்கேன் இந்த கதையில. ஆனா இந்த கதை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ஆரோக்கியம் இருந்து காட்டலையே. அதான விஷயமா கேக்குறேன். இவர் வயசு தான் கேசவன் ஐயா என்ன வயசாச்சு? 72 ஆரியா 76. அப்ப எல்லா மகான்களும் இயற்கையை நம்பி கடவுளை நம்பி வாழ்ந்திருக்காங்க ஐயா. கடவுள் நம்பி கடவுளை ஓரமா வைங்க. இயற்கை நம்பி வாழ்ந்திருக்காங்க. இயற்கையை புரிஞ்சுக்க தெரியல. கடவுளாவது கத்திரிக்காய் யார் பார்த்திருக்காங்க? இல்ல இப்படி விஷயத்த ஏங்க ஐயா அவங்களுக்கு காமிச்சு தெரியாம தாங்க ஐயா போயிருக்காங்க எல்லாமே. ஏங்க ஐயா அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கல இப்ப விஷயத்த? அதுதான் தமிழர்களுக்கு மட்டுமே தெரியணும், வெங்கடேசனுக்கு மட்டுமே தெரியணும், இவருக்கு தான் அறிவு அதிகம்னு இயற்கை முடிவு பண்ணிருச்சு. வெங்கடேசனுக்கு மட்டும்தான் போய் சேர வேண்டும், இவர் தான் அறிவாளின்னு இயற்கை முடிவு ஒண்ணு இருக்குது.
இவர் முயற்சி பண்ணியிருக்காரு இல்லையா? தன் உடம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி எவனும் ஆராய்ச்சி பண்ணி அறிவியலை நிரூபிச்சிருக்காரு இல்லையா? அதான் இந்த 10வது பாடம். அதான் நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய வயரத்தை நம்ம, அதாவது ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி கூட இப்படி செஞ்சிருக்க முடியாது. எந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியும் தன்னே ஆராய்ச்சி பண்ண மாட்டான், தன்னை ஆராய்ச்சி பண்ண மாட்டான். ஆமாங்க ஐயா. அவன் ஆராய்ச்சி பண்ண மாட்டான். ஆனா வெங்கடேசன் மட்டும் தான் சுய ஆராய்ச்சி பண்ணாரு. வெங்கடேசன் மட்டும்தான் சுயாராய்ச்சி பண்ணி பண்ணி அறிவியல் நிரூபிச்சுட்டு டாக்டருக்கு முன்னாடி நிரூபிக்கிறாரு இல்லையா? அது மட்டுமே இல்ல, மருத்துவ கல்லூரியில சென்னையில இருக்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ், பெரிய பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ், பெரிய மெடிக்கல் காலேஜ், அங்கேயே 2000 போய் 2000 கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து பேசி நான் இந்த மாதிரி பயிற்சி எடுத்திருக்கிறேன். நான் வந்து விண்வெளியில் போய் செவ்வாயில போயிட்டு வர முடியும், என்னை வந்து பரிந்துரை பண்ணுங்க, எனக்கு டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸுக்கு நீங்க பரிந்துரை பண்ணுங்க எனக்கு அப்படின்னு பண்ணாரு. அவங்க முயற்சி பண்ணாங்க. அதை கூட 17வது பாடம் 18வது பாடத்தை படிச்சு எனக்கு தெரியும். ஆனா இப்ப ஏற்பட்ட அறிவியல், இந்த அறிவியல் இருந்தும் காட்டி தான் கெட்டியை நான் பிடிச்சிக்கிட்டேன். இல்லட்டா தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். நான் வேற இயற்கை உணவை பத்தி பேசியிருந்தாருன்னா நானும் இந்த புத்தகம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். ஏன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ஏத்துக்க மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் எடுத்துக்க முடியாது. நான் ஏத்துக்க மாட்டேன். நான் வந்து தனிமையில வாழ்றவங்க. எங்க அப்பாவை நானும், எங்க அப்பா என்ன சிறு வயசுல கூட்டிட்டு போகும்பொழுது தனிமையில காட்டுல இருப்பாங்க, அவரை போய் சந்திப்பாரு எங்க அப்பா. நான் கூட போவேன். அவ வயசு ஒரு 12, 11, 13 இருக்கும், 12 இருக்கும். அப்ப எனக்கே புரியாது, என்ன எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போறாரு, வலுக்கட்டாயமே கூட்டிட்டு போவார். அழுதுட்டே போவேன். எங்கேயோ எந்த ஊர் கூட்டிட்டு போறேனே தெரியாது. அவர் பாரு பஸ் ஏறுவாரு, நான் பாட்டு பின்னாடி உட்காந்துட்டே இருப்பேன். அவர் பாட்டு எங்கேயோ போவார். ராத்திரி 10 மணிக்கு இறங்கி காட்டுக்குள்ள நடந்து போவாரு. நானும் பயந்துட்டே வெறுக்குன்னு பயந்துட்டே போவேன். முள்ளு வேலை ஒத்தையடி பாதையா இருக்கும். தைரியமா 10 மணிக்கு போவாரு ஒத்தையடி பாதையில. கிராமத்துல போய் கேட்பாரு, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, எங்க பெரியவர் இருக்காரு, அந்த காட்டுக்குள்ள போய் அந்த பனை மரத்து கடைக்கு போங்காம்பாங்க. ஒரு கிழக்கு ஒண்ணும் கிடையாது. லாந்தர வேலை. எப்ப 55 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டார்ச் கூட கிடையாது. அப்ப ஆமா. அப்போ அந்த பின்னாடி அழுதுட்டே போவேன். அழுகாதே பாரு. அப்புறம் அங்க போய் இரவுல அங்க படுத்துட்டு கால் எந்திரிச்சு அவர் ஏதோ 2 முறுக்கு மாதிரி கொடுப்பாரு, கையில கொய்யாப்பழம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் சாப்பாடே. ஏதோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். அங்க எந்த கடை இருக்கு, என்னமோ வாங்கியிருப்பாரு, அவ்வளவுதான். ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு, ஒரு கொய்யாப்பழம் இருக்கு, ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு. கொடுத்து போட்டு என்னமோ பேசுவாங்க, புசுன்னு பேசுவாங்க. நானே கூப்பிட்டு வருவாரு. நானும் பேந்த மாதிரி முடிச்சுட்டு திரும்பி வருவேன். இதெல்லாம் எனக்கு இப்பதான் அந்த வேலை செய்யுது. அப்ப தனிமையில் இருக்கிறவரை போய் சந்திச்சிருக்காரு. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த கூட்ட ஆடுறானுங்க பாருங்க, இந்த கூட்ட ஆடுறவனுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இவனுக்குல போதை கும்பல்னு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தனை சுத்தி 1000 பேர் இருக்கானா அவன் யாரு? போதை கும்பல். அப்படி நீங்க அப்படி வச்சுட்டீங்கன்னா இந்தியாவில ஒருத்தன் கூட தகுதி கிடையாது. கேசவன் நான் சொல்ல சரிங்களா? அவன் ஏன் தனிமையில உட்கார்னா? தனித்தெருன்னு சொன்னாரு இவரு வள்ளலார். அந்த வள்ளலாறு சொன்னது சரிதான். அந்த மாதிரி இந்தியாவில ஒரு வயலும் கிடையாது. இந்தியாவில அப்படித்தான். அதனால நோய் வந்து செத்து பண்ணணும். இவரு நோயே வரலையே இவருக்கு. இவருதான் இவருடைய எப்படி மறைந்தாருங்கிறது ஆச்சரியமான விஷயம். இயற்கையோடு போய் கடந்துட்டாரு. அதுக்குள்ள போக தேவையில்லை. அவர் எப்படி போனாருங்கிறது நம்ம தேவை. அது மொத்தத்துல அவர் வந்து இந்த மாதிரி உடம்பு மாறுகின்ற பொழுது இந்த வேதியியல் மாற்றம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த உடம்பு இப்படி சுத்தம் செய்கிறது இன்னும் நான் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து சொந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நேரம் இல்லை. ஆக இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது என்ன மாறுதுன்னு நமக்கு தெரியாது. அதை தான் நான் காலையில படிச்சுக்கிட்டு இருந்த செயற்கை நுண்ணறிவுல. இந்த உடம்புல என்னையா மாறுதுன்னு கேட்டா 11 வகையான கணக்குகளை போடக்கூடியது மூளைக்கு மட்டுமே இருக்குது. மூளைக்கு மட்டுமே அந்த தகுதி இருக்குது, கண்ணுக்கு கிடையாது. கண்ணு வந்து மூணு கணக்கு மட்டும் தான் போடு. நீளம், அகலம், உயரம். அது ஒரு கணக்கு தான். நீளம், அகலம், உயரம் ஒரு கணக்கு. ஆனா நமக்கு வந்து உருவம் தெரியுது. அதெல்லாம் கணக்குங்கிறான், அது மேத்தமேட்டிக்ஸுங்கிறான். சரியா? மீண்டும் நம்ம இதை பத்தி மறுபடியும் விரிவா பேசுவோம் 8 மணிக்கு. சரிங்களா? நன்றி. நன்றி.